ஒரு சின்ன கதை. என்னன்னா, ஒருத்தன் கடவுள போட்டு திட்டிட்டே இருக்காங்க. என்ன கடவுள் எதுவுமே பண்ண மாட்றாரு, ஒண்ணும் பண்ண மாட்றாரு சொல்லி நெறைய கேள்வி இருக்கு. கடவுள திட்டுறான். கடவுள் ரொம்ப நாளா பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு அவன்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. "உனக்கு என்னதான் பிரச்சனை? சொல்லு. நான் தீர்த்து வைக்கிறேன். என்ன பிரச்சனைங்கிறத இப்போ தெளிவா சொல்லு. அதுக்கான பதில நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லி. உங்ககிட்ட கேட்கறதுக்கு எனக்கு நிறையா கேள்வி இருக்கு. பட் இருந்தாலும் நான் வந்துட்டு சில கேள்விகளை மட்டும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது வந்துட்டு என்ன கேள்வி கேட்குறேன்னா, ஒரு நாள் வந்து ஒருத்தன் கோவில் போகிறான். ஒருத்தன் இல்லை ஒரு ஃபேமிலியாக எல்லாருமே கோவில் போகிறாங்க. உன்னை நல்லா வேண்டுறாங்க, நீ நல்லா பார்த்துக்கோ சொல்கிறாங்க. எல்லாமே பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது பஸ் ஆக்சிடென்ட், லாரி ஆக்சிடென்ட் ஆகி செத்து போகிறாங்க. அவங்க உன்னை தானே பார்க்க வராங்க. அவங்கள கூட நீ வந்து பார்த்துக்கலன்னா அப்புறம் நீ கடவுள் அப்படி சொல்லி கடவுளை பார்த்து கேள்வி கேட்கலாம். அதுக்கு வந்து கடவுள் பதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உயிர் எல்லாத்தையும் நான் தான் படைத்தேன், மனுஷங்களையும் நான் தான் படைத்தேன். இப்போது என்னை கேட்ட கேள்வி என்ன, ஒருத்தன் என்னை பார்க்க வரான். பார்க்க வரும்போது அவன் பஸ்ஸுலேயே லாரிலேயோ அடிப்பட்டு செத்து போகிறான். உன்னை தானே நான் படைத்தேன், மனுஷங்களை மட்டும் தானே நான் படைத்தேன். அந்த பஸ்ஸு, லாரி, சைக்கிள், இந்த பைக்கு இதெல்லாமே கண்டுபிடிச்சி படைச்சது யார்? மனுஷங்க. நீங்கள் கண்டுபிடிச்சதுலையோ நீங்கள் படைச்சதுலையோ அடித்து செத்து போயிட்டா அதுக்கு கடவுள் நான் எப்படி பொறுப்பாவேன் அப்படின்னு கடவுள் கேட்குறாரு. இது கரெக்டு தானே? ஏன்னா கடவுள் வந்து படைச்சது நம்மளை மட்டும்தான். நம்ம தான் எல்லாத்தையும் இங்கே படைச்சிட்டு இருக்கோம். கடவுள் படைக்கிறத ஸ்டாப் பண்ணிடு. ஆனால் நம்ம இது இன்னும் ஸ்டாப் பண்ணல. அதனால என்ன விளைவுகள் வரும் தெரியாமல் நம்ம என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் கடவுளோட பதில்.